வணக்கம் மற்றும் நமஸ்காரம். நான் டாக்டர் கஞ்சன் சிங். இந்தியா ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய இந்த வீடியோவில் நான் உங்கள் அனைவரிடமும் பார்க்கின்சன் நோயாளிகளுக்காக பேச போகிறேன். பார்க்கின்சன் நோயாளிகள் எந்த வகை உலர் பழங்களை சாப்பிடலாம், அது அவர்களின் மூளை வேகமாக ஊக்கமடைய உதவும், அவர்களுக்கு காணப்படும் அறிகுறிகள், உதாரணமாக கைகளும் கால்களும் நடுங்குவது, நடக்கும்போது ஏற்படும் சிரமம், சமநிலையை வைத்திருக்க முடியாதது மற்றும் நினைவாற்றல் குறைவது ஆகியவற்றை குறைக்க உதவும் என்பதை பற்றி பேச போகிறேன். அப்படியென்றால் எந்த உலர் பழத்தை நீங்கள் சாப்பிடலாம், உங்கள் மூளை ஊக்கமடைய செய்யலாம் என்பதை பார்க்கலாம். நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பது போல பார்க்கின்சன் நோயில் நமது மூளையில் சப்ஸ்டான்ஷியா நைக்ரா எனப்படும் செல்கள் உள்ளன. இந்த செல்கள் மெதுவாக குறைய தொடங்கும் போது டோபமைன் எனப்படும் ரசாயனம் உருவாகும் அளவு குறைய ஆரம்பிக்கிறது. டோபமைன் காரணமாகத்தான் நமது உடலில் இயக்கம் ஏற்படுகிறது. நமது மனநிலை சரியாக இருக்கும், நமக்கு ஊக்கமும் கிடைக்கும், மேலும் நாம் யோசிப்பதை கட்டுப்படுத்தவும் முடியும். டோபமைன் குறைவாக இருந்தால் நீங்கள் நடக்கும்போது உங்கள் கைகள் மற்றும் கால்களில் நடுக்கம் தெரியும், உங்கள் நடை மெதுவாகிவிடும், உங்கள் உடலில் சமநிலை ஏற்படாது. அதே நேரத்தில் உங்கள் நினைவாற்றலும் மெதுவாக குறையத் தொடங்கும். எழுதுவதில் உங்களுக்கு சிரமம் ஏற்படும், நடப்பதிலும் துன்பம் இருக்கும், மூட்டுகளில் இறுக்கம் உணரப்படும். இதனை ரிஜிடிட்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த எல்லா அறிகுறிகளும் காணப்படுகின்றன. இதற்கு பின்னால் உள்ள காரணிகளில் ஒன்று சுற்றுச்சூழல் காரணமாகும். ஆனால் மிக முக்கியமான காரணம் வயது ஆகும். உங்கள் வயது 60ஐ கடந்திருந்தால் பார்க்கின்சன் நோய் மெதுவாக உங்கள் உடலில் உருவாகத் தொடங்கும். ஏனெனில் டோபமின் எனும் ரசாயனம் உருவாகும் செயல்முறை நிற்கும். அப்படியென்றால் நம் மூளைக்கு ஊக்கமளிக்க நாம் என்ன சாப்பிட வேண்டும்? வால்நட் என்பது ஒரு உலர் பழம். இது முழுமையான உணவாகும். உங்கள் மூளைக்கு இது ஊக்கமளிக்கிறது. வால்நட்டில் எத்தனை வகையான பண்புகள் உள்ளன, அவை எவ்வாறு நம் மூளைக்கு ஊக்கமளிக்கின்றன என்பதை புரிந்து கொள்வோம். முதலாவது முக்கியமான பண்பு ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் ஆகும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் உள்ளன. இது உடலில் உள்ள வீக்கத்தை குறைக்கிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது, மேலும் நியூரான்களின் மெம்பிரேனை நெகிழ்வாக மாற்றுகிறது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் எடுத்துக்கொள்பவர்கள் அவர்களுடைய டோபமைன் நியூரான்களின் உயிர்நிலை மிகவும் அதிகரிக்கிறது. நீங்கள் வால்நட் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் உங்கள் உடலில் பல மாற்றங்களை உணர முடியும். உங்கள் மூளை ஊக்கமடையும். இரண்டாவது, அதன் பண்புகளை பற்றி பேசினால் இதில் சில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. உதாரணத்திற்கு வைட்டமின் இ, பிளேவனாய்ட்கள் அல்லது பாலிஃபீனால்கள் போன்றவை. இவை ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்கள் மூளையில் ஏற்படும் மன அழுத்தத்தை நீக்குகின்றன, நியூரான்களில் உருவாகும் ஃப்ரீ ராடிக்கல்களை அகற்றுகின்றன, அழற்சியை குறைக்கின்றன மற்றும் டோபமைன் அளவை அதிகரிக்க உதவுகின்றன. அதனால் நீங்கள் வால்நட் அல்லது அக்ரோட் சாப்பிடலாம். பார்க்கின்சன் நோயாளிகளில் தூக்கமின்மை பிரச்சனையும் ஏற்படுகிறது. ஏனெனில் டோபமைன் குறைவாகிறது. அதனால நீங்க வால்நட் எடுத்தா உங்களுக்குள்ள தூக்கமின்மை பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும். ஏனெனில் வால்நட்டில் இயற்கையான மெலடோனின் உள்ளது. அது உங்கள் தூக்க முறையை அதிகரிக்கிறது, டோபமைனை அதிகரிக்கிறது, மேலும் உங்களுக்கு தூக்கம் வரவில்லை என்ற பிரச்சனையும் தீர்ந்து தூக்கம் வர ஆரம்பிக்கிறது. அடுத்ததாக வால்நட்டில் வைட்டமின் இ, சிங்க், மக்னீசியம் மற்றும் செலினியம் ஆகியவை உள்ளன. நீங்க பார்த்திருப்பீங்க, பல ட்ரிமர்ஸ் இந்த கவலை, மன அழுத்தம், பதட்டம் போன்ற பிரச்சனைகளை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் வால்நட் எடுத்துக்கொள்ளும் போது அதில் உள்ள வைட்டமின் இ, சிங்க், செலினியம், மக்னீசியம் ஆகியவை கிடைக்கின்றன. இவை கவலை, ட்ரிமர்ஸ் மற்றும் மன அழுத்தத்தின் அளவையும் குறைக்க உதவுகின்றன. ஏனெனில் மன அழுத்தமும் டோபமைன் குறைவதற்கான ஒரு காரணமாகும். வால்நட்டில் அமினோ ஆசிடும் உள்ளது. இது மூளை ரசாயனங்களை உருவாக்குவதிலும் உங்களுக்கு உதவுகிறது. அதனால் வால்நட் என்பது உங்கள் மூளைக்கு முழுமையான உணவாகும். இது உங்கள் மூளையை ஊக்குவிக்கிறது மற்றும் அறிகுறிகளை கட்டுப்படுத்த உதவுகிறது. எனவே அனைத்து பார்க்கின்சன் நோயாளிகளும் வால்நட் அதாவது அக்ரோட் சாப்பிடலாம். மேலும் அவர்களின் நினைவாற்றல் குறைந்து கொண்டிருப்பதை தடுக்கலாம். அவர்களுக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலை, ஒருமுகப்படுத்தல் சிரமம், கைகளிலும் கால்களிலும் நடுக்கம், விரல்கள் நடுங்குதல் மற்றும் தசைகளில் இறுக்கம் போன்ற அனைத்து அறிகுறிகளும் மெதுவாக குறைவதை நீங்கள் காண்பீர்கள். எனவே நீங்கள் வால்நட் சாப்பிடலாம். எனவே பார்க்கின்சன் நோயாளிகள் தங்கள் மூளை செயல்பாட்டை மேம்படுத்த எந்த வகை உலர் பழங்களை சாப்பிடலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதனால நீங்கள் வால்நட் எளிதாக சாப்பிடலாம். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.